இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற என்னோட எல்லா நண்பர்கள், எல்லா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய என்னோட எல்லா சகோதரர்கள், என்னோட எல்லா வெல்விஷர்ஸ், என்னோட ஃபேன்ஸ், பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரஜினி சாரோட ஃபேன்ஸ், என்னோட எல்லா சகோதரர்கள், ரஜினி மக்கள் மன்றம்ல இருக்கக்கூடிய என்னோட குடும்பம், எல்லா நண்பர்கள், என்னோட நிறைய அக்காங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நான் பேசணும்னு விருப்பப்பட்டேன். அதாவது நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரஜினி பழனி அண்ணாவோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். வேல்ராஜ் அண்ணாவோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு எதிரி தான் சீமான். அந்த சீமானை எதிர்த்து நம்ம எல்லாரும் விதவிதமாக தலைவருக்கு நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ நேற்று சாட்டை துரைமுருகனோட விஷயத்துலையுமே உட்காந்து அவன் பேசின வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான வீடியோ. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். என்னோட எல்லா ரஜினி சாரோட ஃபேன்ஸ், உலகம் முழுக்க என்னோட குடும்பம் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆச்சு எனக்கு அந்த வீடியோ. நான் என்னத்துக்கு இதை சொல்கிறேன்னா, 10 நிமிஷம் அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே ஒரு கவுண்டர் வீடியோ போட்டுட்டு, அது இல்லை. ஏன் இவ்வளோ வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டு, ஏன் ஒருத்தவங்களை வந்து இப்படி துன்பப்படுத்திட்டு, இப்போ அந்த 10 நிமிஷம் அந்த வீடியோவோட தரம் பார்க்கும்போதே உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்ன ஒரே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் என்னத்தை வந்து ரொம்ப நான் கண்ணீர் போட்டு கேட்டுட்ருக்கேன். நான் என்னையே வந்து துன்பப்படுத்தி, நான் என்னையே வந்து ரிஸ்கில் போட்டு இந்த போராட்டத்தை 8 மாதமாக 10 வருஷமாக நான் வந்து தவிச்சிட்ருக்கிற விஷயத்த நான் இப்போ தான் எனக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு. நேற்று நான் வந்து எங்கள் அம்மாவும் அக்காவும் ஒரு விஷயம் எனக்கு நனவுப்படுத்தினாங்க. அதாவது எனக்கும் சீமானுக்கும் எப்போவுமே பிரச்சனை வரும்போது, அது சிவன் வழிபாடு விஷயத்தில் பிரச்சனை வரும்போது, ஏன்டா இப்படி ஒரு சிவன் பக்தன் எனக்கு வந்து ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்து இவன் ஏன் நீ இப்படி துன்பப்படுத்துறான்? ஏன்னா நான் ஒரு நாளும் வந்து நீ நிம்மதியாக இருக்க விட்டது கிடையாது. எல்லாத்துலேயும் என்னை துன்பப்படுத்தி எல்லாத்துலேயும் சந்தேகப்படுத்தி நரகம் பார்த்தேன். அப்போ நான் இப்படிலாம் பட்டு ஏமாந்து போய் வந்து அப்புறம் என்னை எல்லாரும் அப்படியே ஒரு அனாதமாய் தூக்கி போட்ட போது எப்போவுமே நான் வந்து என் குடும்பத்துக்கிட்ட ஆள்வேன். அதாவது எனக்கு அப்பா இருந்திருந்தாங்கன்னா, எனக்கு நிறைய சகோதரர்கள் அண்ணனுங்களாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படின்ட்டு நான் நிறைய தடவை எங்கள் அம்மா கிட்ட சொல்லி, எங்கள் அக்கா கிட்ட சொல்லி அழுவேன். அது எப்பவுமே என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு துக்கமாக இருந்தது. இப்போ நேற்று இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்குமோ, எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நிமிஷம் அதாவது அந்த வீடியோவில் வந்து அந்த அன்பு என்ன இருக்கோ, அதாவது நம்ம நம்ம குடும்பத்தில் எல்லாருமே அந்த ஒரு ஆசையா போய் தலைவரோட வேஷம் போட்டு அவங்க பண்ணியிருக்கிறது, அந்த அன்போட வெளிப்பாடை வந்து அவன் வந்து பைத்தியம்னு சொல்கிறான். அந்த ஏர்வாடி தர்கால போய் காட்டுங்க, கீழ்ப்பாக்கில் போய் காட்டுங்க. இதெல்லாம் வந்து 10 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கிற விஷயங்கள் தான். எனக்கு வந்து ஃபோன் போட்டு என்னைய வந்து துன்பப்படுத்தி, நான் வந்து இது எல்லாம் இதே மாதிரி தான் 10 வருஷமா நான் நரகம் அனுபவிச்சு தான், தாங்க முடியாம வந்து வெளியில இப்படி வந்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் உலகத்தில காட்டிடணும்னு துடிச்சு நான் வந்து வெளியில வந்து பண்ண போராட்டம். நேத்து அது ரொம்ப ஒரு சங்கடமா பார்த்துட்டு இருக்கும்போது, நான் எல்லா வீடியோலயும் நான் வந்து என்ன கவனிச்சேன்னா, எல்லாரும் வந்து என்னோட பேர வந்து அத சொன்னாங்க. எல்லாருமே என்னைய எங்க எங்க சகோதரிக்கு சொல்லணும். எங்க சகோதரி கஷ்டப்பட்டுருக்காங்க. என் தங்கச்சி கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படின்னு என்னைய ஒரு குடும்பத்தில ஒண்ணா எல்லா அண்ணன்களும் பேசுனாங்க. துரை பேசினாரு சிங்கப்பூர்லேருந்து. அவரும் அப்படிதான். எங்க அண்ணி தானே சொன்னாங்கன்னு அவங்களும் எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்கு சொல்லும்போது, ரொம்ப நன்றின்னு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா நான் சிவன் கிட்ட எப்பவுமே அத தான் சொல்லுவேன். உனக்காக நான் போய் சீமான் கிட்ட போராடினேன். ஆனா நீ இப்படி அனாதையா நிக்க வச்சிருக்கியேப்பான்னும்போது, நேத்து எங்க அம்மாவும், அக்காவும் தான் சொன்னாங்க. "நீ பாத்தியா ஒரு விஷயத்த? அதாவது நீ துடிச்சு கண்ணீர் போட்டுட்ருக்க. ரஜினி சார் நீ வந்து துடிச்சு துடிச்சு அழுதுட்ருக்க. ரஜினி சார் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நீ வந்து இப்ப துடிக்கிற. அவருக்கு அவருக்கு நீ பேச ஆரம்பிச்ச பிறகு உனக்கு எப்படியோ ஒரு குடும்பம் குடுத்துருக்காங்க. நீ எனக்கு அண்ணன்கள் இல்லன்னு சொல்றது வந்து, இன்னைக்கு எப்படியோ உங்க அண்ணன்கள்லாம் உனக்காக பேசிட்டு இருக்காங்கன்ட்டு நீ பாத்தியா? அந்த குறை உனக்கு வந்து தீர்ந்திருக்குன்னு நீ வந்து உனக்கு உணர்றியான்னு?" எங்க அக்கா கேட்டாங்க. எனக்கே தெரியாம நேத்து நைட்டு நான் தூங்கல. நேத்து நைட்டே நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் போடணும்னு நெனச்சேன். இன்னைக்கு மார்னிங் எல்லாம் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்துச்சு. இப்ப தான் எனக்கு கொஞ்சம் சமாதானமாயி, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயி உங்கள்ட்டலாம் சொல்றேன். இந்த வீடியோல வந்து நல்லா எல்லாருக்கும் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். நீங்க இப்போ வந்து
நேத்து அவன் சாட்டை துரைமுருகன் பேசுறான் இல்லையா? அவன் வந்து மென்டல்ன்னு சொல்றான். தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பைத்தியம்ன்னு சொல்றான். அவனுக்கு ஏட்டா போட்டியா உட்காந்து பேசுறதில்ல. இது வந்து இந்த மாதிரி மனசுல வந்து நம்மளுக்கு சங்கடங்கள குடுத்துட்டு, நான் எனக்கு வந்து பயில்வான் ரங்கநாத்ன்னு இருக்கான் இல்லையா? அவன வச்சு சீமான் வந்து அது வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. சும்மா மிரட்டுறதுக்காக அவங்க பண்ணிட்டுருக்காங்கன்லாம் சொல்லிட்டுருக்காங்க. நாளைக்கு ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டு பயில்வான் ரங்கநாத்துக்கு நாம ஒரு 10 கோடி குடுக்க வச்சோம்னா, அப்போ பயில்வான் ரங்கநாத்துக்கு தெரியும். அவன் என்ன வந்து என்ன ஒரு பாவத்த பண்ணிட்டுருக்கான் அந்த குடும்பத்துக்குன்னு. எங்க அம்மாவ நான் சொன்னேன் இல்லையா? அன்னைக்கு சொன்னேன் இல்லையா? லண்டன்லேருந்து பேசுறவங்க. அதாவது சீமான் வந்து அவன் பாரதி ராஜா எங்க அப்பா, மணிவண்ணன் எங்க அப்பான்னு ஊர்ல இருக்கிறவன்லாம் அவங்க அப்பான்னு சொல்லுவானாம். அவனெல்லாம் யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்களாம். அன்னைக்கு நான் வந்து தலைவர வந்து எங்க அப்பா ஸ்தானத்துல பார்க்குறேன்னு சொன்னேனா, அதுக்கு அவன் வந்து லண்டன்லருந்து அவன் வந்து த்ரெட்டனிங் பண்றவன் வந்து சொல்றான். அவ்ளோ அசிங்கமா வந்து வார்த்தைங்க யூஸ் பண்றான். தலைவரையும் என்னையும் கேட்குறான். தலைவர ரொம்ப ரொம்ப தவறா கேட்குறான். அவன் அந்த மாரி உன்னைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கானான்னு கேட்குறான். அப்புறம் போய் ஒரு சிவன் கோயில்ல போய் சத்தியம் பண்ணணுமா, எந்த தப்பான உறவும் இல்ல. இதெல்லாம் கேட்கும்போது நீங்க நெனச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஒரு அண்ணனுங்க பேசிட்டு இருக்கிற வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது நெனச்சுட்டு இருந்தேன். அவன் எவ்வளோ ஒரு பாவத்த பண்றான் சீமானுன்னா, அவனுக்கு இந்த அந்த 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 ஒரு ஒரு என்னதான் பேசணும்னு ஒரு ஒரு கண்ட்ரோல் இல்லாம பேச வச்சு எல்லாரையும் எல்லாரையும் கத்த கத்த வச்சு துடிக்க துடிக்க வைக்கிறதுல வந்து அவனுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இதே சுந்தரவல்லி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சுந்தரவல்லியோட வீடியோஸ் நீங்க போய் பாருங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த தங்க நட கடை வச்சிருந்த அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணி அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி இறந்து போச்சுன்றது அந்த சுந்தரவல்லி சொன்னாங்க. சுந்தரவல்லியை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியல. சுந்தரவல்லி வந்து அந்த பக்கம் போயிட்டு ரஜினி சாரை வந்து தாக்கிட்டு இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நாங்கள் எவ்வளோ மனசு வருத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னா மீடியாவை வச்சுட்டு நான் இப்போ காட்டியிருக்கிற ப்ரூஃப்ஸ் எல்லாம் என்னால் எதை காட்ட முடியுமோ அதை தான் காட்டியிருக்கேன். நான் சொல்கிறேன் பாருங்களேன், இன்னும் சில ப்ரூஃப்ஸ்லாம் என்னால் வெளியில் காட்ட முடியாது. எல்லாமே வந்து நான் சொன்னேன் எத்தனையோ இப்போ ஜெயிலேருந்து எழுதிக்க லெட்டர்ஸ்லேருந்து எல்லாமே எல்லாமே எத்தனையோ ப்ரூஃப்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையுமே எதை காட்ட முடியுமோ அதை தான் காட்டிட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி நான் வந்து உண்மையை காட்டி பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் அவ்வளோ துன்பப்படுத்தி அவன் எங்கள் குடும்பத்தை வந்து அவ்வளோ இன்னைக்கு அவன் பயில்வான் ரங்கநாத் சொல்கிறான். எங்கள் அக்காவை அவன் பேசும்போது சொல்கிறான் வாழவெட்டின்னு சொல்கிறோம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் நினச்சி பாருங்க. எல்லாருக்கும் அண்ணனுங்க இருக்காங்க. அவங்க அவங்க தங்கச்சிங்கள யாராவது அந்த மாரி வாழவெட்டின்னு சொன்னா, இல்லாட்டி அவங்க அக்காங்கள வாழவெட்டின்னு சொன்னா, அந்த மனசு எவ்வளோ புண்படும்னு நீங்க நினச்சி பாருங்க. அப்போ 8 மாசமா, 10 மாசமா நான் எவ்வளோ ஒரு பெயினோட நான் வந்து போராடிட்டு இருக்கேன்னு நினச்சி பாருங்க. எல்லாரும் வீடியோஸ் போடுறாங்க. எல்லாரும் வீடியோஸ் போடுறாங்கல்ல தலைவருக்காக. நான் போடும்போது வீடியோ வந்து எனக்கு எவ்வளோ வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கப்பட்டுருக்கு. நான் எவ்வளோ எதிர்நீச்சல் போட்டு நான் வந்து தலைவருக்காக போராடுறேன்றது எல்லாரும் நீங்கள் ரஜினி ஃபேன்ஸ், ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு யாரும் கிடையாது. அன்னைக்கு எங்கள் அம்மா அதை தான் சொன்னாங்க. எனக்கு உன்னை பார்த்தா, உன்னோட நிலைமைய பார்த்தா, நாங்கள் எல்லாம் உனக்காக நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, அன்னைக்கு நான் தான் சொன்னேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னோட குடும்பம். நான் யாரும் எனக்கு கிடையாது. எனக்கு அவன் அன்னைக்கு லண்டன்லேருந்து மிரட்டுறவனும் அதான் சொல்கிறான். உன்னையும் ரஜினியையும் 2 பேரையும் நாங்க கர்நாடகா ஓட்டிருவோம். ஏன் ஓட்டணும்? இந்த 10 வருஷமா அவன் என்னைய தமிழ்நாட்டுலேருந்து ஓட்டுற வேலைய தான் அவன் பண்ண பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் இங்க இருந்தா இந்த மாரி எல்லாத்தையும் வெளியில சொல்லி, எனக்கு எல்லாருமே வந்து யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்றதுக்காக, நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன். ரஜினி சாரோட எவ்வளோ அசிங்கமா வந்து பேசி என்னை துன்பப்படுத்துறாங்கன்னா, ஃபோன் பண்ணி பண்ணும்போது, நான் எவ்வளோ மன அழுத்தம் ஆயி, ஆனா அப்புறம் வந்து நான் வீடியோஸ் போட்டு உங்க எல்லாருக்காகவும் நான் பேசுறேன். போராடிட்டு இருக்கேன். தலைவருக்காக நான் போராடுறேன்றது இங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் சொல்றேன். நான் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வேல்ராஜன் ஆகட்டும், ரஜினி பழனி அண்ணா ஆகட்டும், நம்ம ரஜினி சார் மக்கள் மன்றம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றேன். எந்த எந்த பணத்துக்காகவும் எந்த அரசியல் கட்சிக்கும் நான் போக மாட்டேன். ரஜினி சாரும், ரஜினி மக்கள் மன்றம்ல இருக்கக்கூடிய என்னோட குடும்பம் எல்லாரும் தான் என்னோட குடும்பம். இத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. யார் ஒருத்தர் அவதூறு பேசினாலும் தலைவர் ஃபேன்ஸையும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப நேத்து அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்க வைக்கணும். ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? சீமான் ஒரு மனுஷனே கிடையாது. சீமான் நீங்க சொன்னீங்க விஜயலட்சுமிக்கு பதில் விஜயலட்சுமியோட குடும்பத்துக்குமே சீமானோட கணக்கு எப்படி இருக்குதுன்னா எங்க அக்காவ துன்பப்படுத்தியிருக்கிறதுக்கு, என்னைய துன்பப்படுத்தியிருக்கிறதுக்கு, எங்க அம்மாவ பத்தி அன்னைக்கு அவங்க பேசுறதுக்கு, ஒண்ணும் இல்ல. ரஜினி சாருக்காக நான் பேசுறேன்றதுக்காக, தாக்குற விதம் பார்க்கணும். நான் ஏற்கனவே சாக போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவள பொழச்சு என்னை கூட்டு வந்திருக்கிறதுக்கு அப்புறம் கூட,
அவன் இப்படி ஒரு நரகம் வேதனை எனக்கு குடுக்குறான்னும் போது, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ரஜினி சாரோட ஃபேன்ஸ் த்ரூஅவுட் த வேர்ல்டு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். யார் வேணாலும் தலைவர் கூட வந்து அவங்க வந்து அவங்க அவங்க ஒரு சப்போர்ட் குடுத்து தலைவருக்கு நிக்கிறதுன்றது. ஆனா நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? நீங்க எல்லாரும் தான் என்னோட குடும்பம். ரஜினி சாரோட குடும்பம், ரஜினி சார் தான் எனக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை ரஜினி சார் தான். அதில எந்த மாற்றமும் கிடையாது. சீமான் மாதிரி வெல போயிட்டு காசுக்காக அவன் பின்னாடி போனேன், இவன் போனேன்றது நாங்க கிடையாது. அதனால இந்த வீடியோல நல்லா ரொம்ப வருத்தமாவுது. இந்த போராட்டத்த பார்க்கும்போது, தலைவர் பத்தி சொல்லிட்டு இருக்க ஒரு ஒரு அவதூறு வார்த்தைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப வேதனை ஆவுது. ஆனா உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் தயவு செஞ்சு நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சீமானோட அட்ராசிட்டீஸ வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, பாருங்கன்றத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப தரக்கெட்ட அரசியல், ரொம்ப தரக்கெட்ட பேச்சு, அன்புங்கள கொச்சப்படுத்துறது, உறவுகள கொச்சப்படுத்துறது. ம். இதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து பொறுத்துக்கணும்னு கிடையவே கிடையாது. இன்னைக்குமே சீமானுக்கு பயந்து சீமான் எனக்கு பண்ணியிருக்கிற துரோகம் வந்து தெரியாதவங்க கிடையாது, அவனோட சர்க்கிள்ல. சேரன்லேருந்து, அமீர்லேருந்து எல்லா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவன் என்னென்ன பண்ணான், என்னை எப்படி எப்படிலாம் துன்பப்படுத்தினான், நான் எப்படி எப்படிலாம் தப்பிச்சு, எப்படி எப்படிலாம் என்னோட வாழ்க்கையில துடிச்சு கதறி வெளியில வந்தேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட, எல்லாருக்குமே அவங்கவங்க ஃபேமிலிஸ்க்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் குடுத்து, யாரும் முன் வந்து பேசக்கூடாதுன்னு, இப்போ நீங்க எடுத்த சினி உலகம்ல பாருங்க. அந்த சினி உலகம் வந்து காயத்ரி ரகுராமுக்கும் அதான் பண்ணாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நாங்க ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்றோம்ன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண உட்கார வச்சு எல்லாம் பேச வச்சு, எல்லாம் என்னைய பத்தி வெளியில எடுத்து, அவங்க எந்த உதவியும் பண்ணல. இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கிற அநியாயம் தான். இதெல்லாம் பார்த்து நான் உங்க எல்லார்ட்டயும் சொல்றேன். ஒரு ஒரு ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கும் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஒருத்தருக்கும் என்ன ஒருத்தரும் ரஜினி சார் கம்ப்ளீட்டா எங்க ஃபேமிலிக்கு நாங்க கும்பிட்டுட்டு இருக்கிற ஒரு தெய்வம் இப்போ. ஏன்னா எங்களுக்கு வேற யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. எல்லாரும் இருக்காங்கன்னா, யார வந்து நாங்க தெய்வமா பார்க்குறோம்னா, தலைவர தான் பார்க்குறோம். ரஜினி சார் ஃபேன்ஸ் நான் சொல்றேன். ஒரு ஒரு அன்புல ஒரு ஒரு வீடியோலயும் எனக்காக கேட்குறீங்க. நான் எப்படி அனாதைன்னு அழுதனோ, இன்னைக்கு என்னோட ஃபேன்ஸ் உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் எனக்கு கேட்குற மாதிரி, ரஜினி சாரோட ஃபேன்ஸ் தான் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கனால, நான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். ரஜினி மக்கள் மன்றம்ல, ரஜினி சார் கட்சியில நான் எப்பவுமே இருப்பேன். எந்த ஒரு இதுவும் தலைவருக்கு வந்து எந்த அவதூறு பேச்சுகள் யார் பேசினாலும் தலைவருக்கு நான் கூட உறுதுணையா இருப்பேன். இதுலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. நான் இந்த வீடியோல என்ன சொல்ல விருப்பப்பட்டேன்னா, சாட்டை துரைமுருகன் பேசுறத ஒரு கவுண்டர் வீடியோ போட்டு பண்றத பத்தி இல்ல. உங்களுக்கு பார்க்கும்போது புரியுதா? நான் வந்து அப்ப எப்படி வந்து சித்திரவதை அனுபவிச்சிருக்கேன்றது தான் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதனால யாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அன்பே சிவம்ன்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அன்பு தான் உலகத்துல ரொம்ப சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்ன இடையூறுகள் வந்தாலும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். என்னென்ன எனக்கு பிரச்சனைகள எனக்கு குடுத்து துன்பப்படுத்தினாலும், தலைவருக்கு நான் உங்க எல்லார் கூடயும் எப்பவுமே நான் உங்க குடும்பத்துல நம்ம குடும்பத்துல நான் இருக்கிறேன். நமக்குன்னு ஒரு காலம் வரும்போது, பேசின பேச்சுக்கு துன்புறுத்தின எல்லாத்துக்குமே தலைவர்கிட்டயும், தலைவர் ரஜினி நம்ம ஃபேன்ஸ் எல்லார்கிட்டயும் அவங்க மன்னிப்பு கேட்க கடவுள் வைப்பாரு. அந்த காலம் சீக்கிரமா நமக்கு வரணுன்றது நான் இந்த வீடியோல நான் எல்லார்ட்டயும் சொல்லிக்கிறேன். ஓகேயா? எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரஜினி பழனி அண்ணா, வேல்ராஜ் அண்ணா, துரை அவங்க பேசுனாங்க சிங்கப்பூர்லேருந்து. எல்லாம் எல்லாம் நெறைய பேருங்க. எல்லாம் பேசுனாங்க. எல்லாருக்கும் நான் ஒரு ஒரு தங்கச்சி இங்க இருக்கு. எல்லா தம்பிங்களுக்கும் நான் இங்க ஒரு அக்கா இருக்கேன். என்னோட எல்லா சகோதரிங்களுக்கும் நான் இங்க ஒரு அக்கா இருக்கேன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இந்த குடும்பத்தில நான் எப்பவுமே இருக்கேன். உங்க எல்லாரோட அன்பு எப்பவுமே என் கூட இருக்கணும். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த போராட்டத்தில நம்ம எல்லாரும் தொடர்ந்து அதாவது 8 மாசம் நான் போராடினேன், நீங்கலாம் என் கூட இருந்தீங்க. இப்ப நம்மலாம் சேர்ந்து தலைவருக்காக போராடிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த இந்த சீமானுன்ற ஒரு அந்த ஒரு அரக்கன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து சீக்கிரம் ஒழிஞ்சு நாசமா போயி, அவன் கட்சியும் நாசமா போயி, யார் யார பத்திலாம் அவன் அவதூறு பேசுறானோ அவங்கலாம் கை, கால் விளங்காம நாசமா போயி, அ நல்லவங்க வாழ்றதுக்கு இந்த தமிழ்நாட்டுல ஒரு இடம் இருக்கணும். அத நம்ம தலைவர் நம்மளுக்கு பண்ணி குடுக்கணுன்றது வந்து தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு, எல்லாருமே எல்லாரும் நிதானம் கொஞ்சம் தப்பாதீங்க. நான் வந்து எவ்வளோ என்னோட நிதானம் சில நேரத்தில நான் வந்து இழந்திருக்கேன். சில நேரத்தில நான் ரொம்ப என்ன கோவம் வரும்னா, இதுதான். இதுதான். குடும்பங்கள தவறா பேசுறது. என்ன ரஜினி சார் உன்னை வச்சுட்டுருக்கிறானான்னு கேட்கும்போது, துடிச்சு துடிச்சு அழுதுருக்கேன் எங்க அம்மாகிட்ட. ஏன் இந்த மாரி துன்பம்லாம் படுத்துறாங்க? ஏன் இப்படிலாம் பேசுறாங்கன்னு தாங்க முடியாம துடிச்சிருக்கேன். ஏன்னா அம்மா வந்து எங்க அம்மாவும், எங்க அக்காவும் சொல்ற ஒரே விஷயம், "நீ சிவன நம்புறல்ல, அதே மாரி ரஜினி சார நம்பு. ரஜினி சார் குடும்பத்த நம்பு. அது உன் குடும்பம். உன் பாட்டு பொறுமையா இரு." அப்படின்ற வார்த்தைய அந்த வீடியோல எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்பட்டேன். எல்லா வீடியோஸும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன்.
நீங்கள் எல்லாரும் எப்போவுமே என் கூட இருக்கணும். நான் எப்போவுமே உங்க கூட எல்லார் கூடயும் நான் எப்போவுமே இருப்பேன்றது உறுதியாக அந்த வீடியோவில் சொல்ல விருப்பப்பட்டேன். தலைவருக்காக நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவோம். மீண்டும் வீடியோஸ் வாயிலாக நான் உங்கள் எல்லார் கூடயும் கம்யூனிகேஷனில் தான் இருப்பேன். ரஜினி மக்கள் மன்றம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் டேக் கேர். லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஆல் ஆஃப் யூ. ஐ லவ் யூ ஆல். வணக்கம்.